நாம் தமிழர் 2026 சாதிக்குமா சறுக்குமா? சேவல் ஒருபோதும் முட்டை போட போகிறது கிடையாது. காலை ஒரு நாளும் பால் கறக்க போகிறது கிடையாது. 2026 2096 கூட நாம் தமிழர் சாதிக்கப் போவதில்லை என்பதுதான் நிதானமான உண்மை. தமிழக அரசியல் களத்தில் மொட்டை மண்டைக்கு எதுக்கு ரோலான் சீப்பு, சுடுகாட்டுக்கு எதுக்கு அலங்கார விளக்கு? நீங்க 4 வாட்டி தேர்தலில் களத்தில் நின்று 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம சட்டமன்றத்திலையும் உள்ள போக முடியாம, பாராளுமன்றத்தில் உள்ளேயும் போக முடியாம, திரள் நிதியை வருவாய் ஈட்டுவதற்காக நடத்தக்கூடிய இயக்கம் தான் நாம் தமிழர் இயக்கம். அதுதான் மக்கள் மன்றத்தில் நீங்கள் வாங்கின வாக்கு விகிதாச்சாரம் அடிப்படையாக நான் சொல்றேன். நீங்கள் தேர்தல் கமிஷனில் இந்த நாம் தமிழர் இயக்கம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் காடை குஞ்சிக்கும் ஆமை குஞ்சிக்கும் பயோமெட்ரிக்கிலே வாக்கு அளிக்க வாய்ப்பு தர வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினால்தான் இந்த நாம் தமிழர் இயக்கம் தமிழக அரசியல் களத்தில் சட்டமன்றத்துக்கு போகும் நினைக்கிறேன். கண்டிப்பாக விஜய் வருகைக்கு முன் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு பின் நாம் தமிழருடைய வாக்கு வங்கி 8 2 விழுக்காடு வாக்கு வங்கியாக மாறப்போது என்ற பதற்றத்தில் தான் இன்னைக்கு நாம் தமிழருடைய இயக்கம் பயந்து கொண்டிருக்கின்றது. விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்கள் விடுதலை தேசியம் விடுதலை புலியை ஆரம்பிச்சு தனி ஈழம் கேட்டாருன்னு சொன்னா அந்த இடத்துல அவர் எந்த மாதிரி போராட்டத்தை கண்டார், எந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கொண்டு வந்தார். அவர் பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள், அவர் புலிப்படை எடுத்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடினார். நீங்க வெறும் கொலம்பு புலிகள். இந்த கொலம்பு புலிகள் இந்த நாட்டுக்கு போராடி என்ன கொண்டு போய் சாதிக்க போறீங்க? 2026 நாம் தமிழர் சாதிக்க போறது கிடையாது. முழுக்க 8 2 விழுக்காடாக சரிய போது என்று சொல்லி விடைபெறுகிறேன். 2026 நாம் தமிழர் ஆட்சி தான் மலரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கொள்ளு பேரன் வந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்க போறது இல்லை. இதுதான் உங்களோட 1 1.5 2 இன்னைக்கு 8 வந்துட்டாங்க. இன்னைக்கு எஸ்ஐ எச்காம்ஸ்லாம் மாறப்போய் 2% நிற்க போற காலம் 2026 வெளிப்படையாக தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க தான் போறோம். நான் கேட்கிறேன், நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் இந்த மண்ணிற்கு என்ன? நம்ம வந்தோம்னா இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து தொடங்கினாங்களா இல்லையா? ஒவ்வொரு மக்கள் மன்றத்தையும் தொடங்குவாங்க. இவங்களோட கொள்கை என்ன தெரியுமா? கவர்னருக்கும் பிடிக்காது, சீமானுக்கும் பிடிக்காது, சீமானனுக்கும் பிடிக்காது. நாம் தமிழர் கொள்கையை தமிழ் தாய் வாழ்த்தை மாற்ற வேண்டும். அப்ப இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தாயோட கொள்கையே, தமிழ்நாட்டோட மண்ணின் வாசனையே, தமிழ் மொழியை, தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பரப்பை அவங்க என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, RSS என்ன கட்டமைப்பில் வைத்திருக்கின்றதோ அந்த கட்டமைப்பில் மாற்ற வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரியாரோட எதிர்ப்பு கொள்கை. நான் கேட்குறேன், நீங்கள் கோயம்புத்தூரில் போயிட்டு பாஜக காரங்களை பார்த்தீங்களே, யார் சொன்னா? எங்க நடந்தது? நீங்க RSS மேடையிலே பாரதியாரை போற்றுவோம் சொல்லி மோடியை பார்த்தார் சார் விஜய். மோடியை பார்த்தார். எப்ப பார்த்தாரு? 2014 தமிழக வெற்றி கழகமா பார்த்தாரா, நடிகரா பார்த்தாரா? தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தாரா, முன்னாடி பார்த்தாரு? நீங்க RSS மேடையில இந்த நடப்பு ஆண்டுல RSSக்காக நீங்க மகாராஷ்டிரால பாஜகவோட வேட்பாளர் சிவசேனாவை ஆதரித்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த RSS, எந்த பாஜக, எந்த பஜனைகள் இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் மக்கள் மத்தியிலே வெறுப்புணர்ச்சியை தூண்டி வன்முறையை தூண்டும் நினைக்கின்றதோ அந்த RSSக்கு இன்னைக்கு நீங்க ஊண்டுகோலா இங்க செயல்படுறீங்களா இல்லையா? அப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இந்த தமிழ்நாட்டில்? உங்களோட நோக்கம் என்ன? நான் கேட்கிறேன். இன்னைக்கு பேசுறாங்க பெரியார் பாத்தீங்கன்னா கடவுள் பரப்புனவர் முட்டாள்னு சொல்லிட்டார்ல, கடவுள் சொல்லவர முட்டாள்னு சொல்லிட்டார்ல. இஸ்லாமியர்களே, நீங்களாம் பார்த்தீங்கன்னா கடவுளை ஏற்றுக்கிற கொள்கையில் தானே இருக்கிறீங்க. நீங்க உடனே என்ன பண்ணணும்? பெரியாருக்கு எதிர்மறையா மாறணும். இது யார் நினைச்சா? RSS நினைச்சது, பாஜக நினைச்சது, உங்களோட அப்பனா நினைத்தான். இந்தியாவில் 10 தேசத்தில் ஆண்ட பாஜகவினால முடியலன்னு சொன்னா
2% வாக்கு வாங்கி வச்சிருக்கிற உங்களால தமிழ்நாட்டு மன்றத்தில் ஒருபோதும் முடிய போது இல்லதான் நேசமான உண்மை. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க பெரியார் என்ன வந்து நேதா சொல்லிட்டு போயிட்டாரு, பெரியார் சிலைக்கு கீழே எழுதியிருக்குப்பா. அவர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை பேசுவர் முத்தாள், கலவனை கற்பழிக்கவர் முத்தாள் சொல்லி சொன்னவர். ஆனா பெரியார் மேடையில பெரியாரோட மேடையில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப பெரியார் வந்து யாரை வந்து குறை சொன்னாரு? எந்த மூட நம்பிக்கையை எதிர்த்தாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து பெரியார் அவர்கள் குறை சொன்னாருன்னு சொன்னா, அந்த பெரியாரை குறை சொல்வது மாதிரி இவர்களோட சித்தாந்தத்தை கொண்டு வராங்க. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது? ஆர்எஸ்எஸ்னால இந்த தமிழ்நாட்டில் வந்து காய் நகர்த்த முடியல, ஆர்எஸ்எஸ்னால தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர் வாக்க பெற முடியல, ஆர்எஸ்எஸ்னால தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர் வாக்க பெற முடியல. அப்போ என்ன நினைக்கிறாங்க? இவங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்றாங்க. பெரியார் கையில் இருக்கிற கம்பு தான் எங்க மாவீரர் மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்களின் துப்பாக்கின்னு பேசலையா நீங்க? இப்போ உங்களோட உள்நோக்கம் என்ன? அப்போ உள்நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கம் சீமான் அவர்கள் இந்த சனாதன கொள்கையை, இந்த ஆர்எஸ்எஸ் கொள்கையை எப்படி வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் சம்பத்னால இந்த மண்ணில் விதைக்க முடியல, ராமரவிக்குமானால விதைக்க முடியல, அப்பா மோடினால விதைக்க முடியல, அமித்ஷானால விதைக்க முடியல. அப்ப என்ன நினைக்கிறாங்க? தமிழர் ஆள வேண்டும். ஓபிஎஸ் தமிழர் தானே, நீங்க யார தமிழர்னு சொல்ல வரீங்க? உங்கள் உள்நோக்கத்திற்காக இந்த நாட்டில் எதையோ விதைக்கணும்க்காக ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவாக நாம் தமிழர் இயக்கம் தொடர்ச்சியாக செயல்படுதா இல்லையா? அதை நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில் நாம் தமிழர் செந்தமிழ் சீமான் பிரச்சாரம் செய்தாரா இல்லையா? இவங்க சொல்லக்கூடிய கொள்கை, இவங்க சொல்லக்கூடிய பொருளாதாரம் தமிழ்நாட்டு அரசியல எடுப்பட. நான் கேட்கிறேன், நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசாங்க வேலைன்றீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு அரசாங்க வேலைன்னா ஒரு வீட்டுக்கு 2 ஆடை கொடுக்கணும், ஒரு மாடை கொடுக்கணும். மாடோட விலை 20,000, ஆடோட 2 விலை 10,000. அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு பால் கொடுக்கறதுக்குள்ள, ஆடு குட்டி போடுறதுக்குள்ள அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் இந்த பொருளாதாரம் இந்த நாட்டு தமிழ்நாட்டில் எடுபடாது. நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துக்காக இதை பேசுறீங்க என்ற சந்தேகமா இருக்கின்றது. முழுக்க தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பாஜக செய்யக்கூடிய நிகழ்வை இவங்க செய்யறாங்களோ சந்தேகம் இருக்கின்றது. வரும் தேர்தலில் நீங்க பார்க்க தான் போறீங்க, மக்கள் உங்களுக்கு பாடம் போட்டு தான் போறாங்க. நன்றி, வணக்கம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.